ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம விளாட போகிறீங்கன்னா நோ கிளிப் பேக் ரூம்ஸ் மல்டிப்ளேயர் தான். இது நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தான் விளாட போகிறோம். இப்போ வந்து நம்ம கேமை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால தான் நம்ம இந்த கேம் போட்டுருவோம். சும்மா ஒரு நல்ல டேயில் ஒரு ஹாரர் கேம் விளாட்லாம் தான். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். எனக்கு விஷ் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டு போங்க. எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருங்க கைஸ் இந்த கிறிஸ்மஸில். ஓகே, என்னமோ டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டேப் ஆன் டோர்ஸ் டு ஓப்பன், எக்ஸிட் பி ஓப்பன் ரேண்டமு. ஓகே, அண்ட் டேபிளுக்கு அண்டரில் ஒழிலாமா, இன்வென்ட்ரியில் எல்லாம் ப்ளேஸும் படுறலாம். ஓகே, நிறைய கொடுத்துருக்காங்க கைஸ், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விளாட்றது லெவல் 0 தான். அப்படியே நம்ம படிப்படியாக ஒரு லெவலாக எக்ஸிட்டை கண்டுபிடிச்சா நான் போயின்னே இருக்கலாம் கைஸ். இப்போ லெவல் 0ல் இதுதான் செட்டிங்ஸு பார்த்துக்கிட்டிங்களா. அது இன்வென்ட்ரி ஃபஸ்ட்டு காட்டினது. இது வந்து மெசேஜ் பண்ணாங்க கைஸ், நம்ம கூட யாருனா விளாட்னாங்கன்னா. இப்போ நம்ம சிங்கிள் பிளேயரில் தான் விளாட்றோம். இந்த மைக்கு இது வந்து குனிறதுக்கு கைஸ், கீழே இருக்கிறது ஓடுறதுக்கு. மைக் வந்து நம்ம யாருனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா மைக்கில் அழுத்தி பேசிக்கலாம் கைஸ். அப்படியே உங்களுக்கு ஃபோன் காலே தேவையில்ல, நம்ம அப்படியே பேசலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பக்கமாக போயிட்டு படிப்படியாக போயிட்டு நம்ம போய் தேட வேண்டியதுதான். இது வேறு பக் ஆகிடுது கைஸ். இந்த மாதிரி பேய் வர நேரத்தில் பக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், பேய் வந்து நம்ம அசால்ட்டாக சாப்பிட்டு போயின்னே இருக்கும். நம்ம பேய்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு எக்ஸிட் எங்கேன்னு தெரியும் கைஸ். ஃபுல்லாக பேக் ரூம்ஸ் தான், பார்த்தாலே தெரியும். எல்லோ கலரில் இருக்குது. இதுதான் பாதி பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் போக போக வேறு மாதிரி நிறைய லெவல்ஸ்லாம் போவாங்க கைஸ் பேக் ரூம்ஸில். நான் வந்து இதுதான் பார்த்துருக்கேன், பட் இதுக்கு மேலே நான் போயிருக்கேன் தான் கைஸ் நினைக்கிறேன். ஒரு நாள் நான் ராப்டர் ப்ரோலாம் இது விளாட்னு இருக்கும் போது நான் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா ராப்டர் ப்ரோவும் டேஷவஸ் ப்ரோவும் வந்தார். அவங்க 2 பேரா ராப்டர் ப்ரோ பார்த்தா ஆஃப்லைன் போய்ட்டுருக்காரு, டேஷவஸ் ப்ரோவுக்கு பக் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஆயிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம தூரம் வந்துட்டோம். இதோ கைஸ் பள்ளம் இடம் வந்துருக்கு. இந்த இடத்துல கீழே வந்தால் என்ன ஆகும்னே தெரியாது. திடீர்னு கைஸ் இந்த இடத்துல போகும்போது தான் கைஸ் பயமாக இருக்குது. திடீர்னு அந்த பள்ளத்துலேருந்து ஒருத்தர் வந்து காலை பிடிச்சி வச்சுட்டானா என்ன பண்ணுறது. உண்மையில அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், நான் அப்புறம் கேம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். என்னடா இது, அப்புறம் எப்படி தான் நம்ம போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பக்கமாக போனோம் கைஸ். அந்த பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர் இருக்கும்னு தோணுது. இருக்கலாம், அந்த பக்கம் தான் இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே மெதுவாக போயிட்டு திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கீழே வந்துட்டோம்னா. ஓகே, வந்தாச்சு கைஸ், சேஃப்லி வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து எக்ஸிட்டை தான் கண்டுபிடிக்கணும். இது வேறு பக் ஆகுது கைஸ். ஓகே, இது நெட்டு கேம் கைஸ், அதனால தான் பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம போய் தேட வேண்டியது தான். நெட்டு கேம்னால் கொஞ்சம் பார்த்து விளாடுங்க, திடீர்னு ஆட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் திடீர்னு பேய் வரும் நேரத்தில் விளாண்டுருந்தீங்கன்னா, சிச்சு கைஸ் பேய் வந்துச்சு கைஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது கொய்யால் ஓடுறா நிற்காமல் ஓடுறா டே ப்ரோ. துரத்துறாங்க கைஸ் வெறி கொண்டு. அவன் மேலே என்ன தான் வெறினே தெரில அவனுக்கு. சிச்சோ டே ஒலி கொய்யால் இப்போ செம்மையாக தோற்றிட்டாங்க கைஸ். என்ன தான் வெறின்னு தெரில. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேனே வந்துட்டேனே, ஞாபகம் இல்லை கைஸ். மறுபடியும் ஞாபகம் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேய் தோத்தின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு இதோ இப்போ பக்கான மாதிரி ஆகும் கைஸ் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன இதுனா செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஆட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே வரலாம். கேமில் வந்து சும்மா நம்ம இப்போ தேடின்னு தான் இருக்கோம். இதில் இந்த பேய் வந்து நம்ம சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலில் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அந்த லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த லெவல் வந்து நார்மலாக பேக் ரூம்ஸ் விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் பேக் ரூம்ஸ் விளாட்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா போச்சு அந்த எக்ஸிட்டு கிரியேட்டருக்கு? இதோ இங்கே வச்சுருக்கான். எங்கே வச்சுருக்கான்னு கேட்குறதுக்குள்ளே இதோ இங்கே வச்சுருக்காரு கைஸ். ஓகே, இதாங்க கைஸ் எக்ஸிட்டு. அப்படியே போய் குதிக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஒரு இன்விசிபிள் வால் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு கைஸ். இது பார்க்கிங் யார்டு மாதிரி இல்லை கைஸ். இந்த லிஃப்ட்டு படத்தில் அடங்க ஐயாலடே
ஒரு நிமிஷம். இந்த லிஃப்ட்டு படத்தில் கீழே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கைஸ், பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் பண்ணுற இடத்துல, அதேமாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரூமாக திறந்து பார்ப்போம். இது கீ வேணுமா, இதுக்கும் கீ வேணுமா கைஸ்? இதே மாதிரி ஒரு ரூமாக பார்த்துன்னு போகலாம். இதுக்கும் கீ வேணுமா, இதுக்கும் கீ வேணும். என்ன கைஸ், இது மொத்தம் எத்தனை ரூம் தான் இருக்குன்னு தெரியலையே. இதுக்கே மூச்சு வாங்குது இவனுக்கு. இதுக்கு மேலே போனால் அவள் தான் போல் செத்துருவான். இங்கே ஒரு ரூமு, அப்புறம் இந்த லாஸ்ட்டில் வேறு இருக்கும் கைஸ். அப்புறம் இங்கே இருக்குண்ணா, வெயிட் பண்ணும். அப்படின்னு சீக்கிரமாக ஓடி போயிட்டு பார்க்கலாம். மூச்சு வாங்கிச்சு, அப்பா நாக்கு தள்ளுதுன்னு நினைக்கிறேன் கைஸ் அவனுக்கு. ஓகே, இப்போ ஓடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஓடுவோம். இதோ 1 2, அப்புறம் இந்த ரூமு, அப்புறம் அந்த ரூமு, அப்புறம் அந்த லாஸ்ட்டு 2 ரூமு கைஸ். ஒன்று இது எல்லாத்துலேயும் இல்லை. ஓகே, நம்ம மீதி ரூம்ஸ்லேயும் போய் தேடிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உங்களை பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். மீதி ரூம்ஸ்லாம் அந்த போக போக அந்த கேப்பில் இருக்கோம் கைஸ். ஓகே, நம்ம அப்படியே போவோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், 10 இருக்கான் அப்படி ஜாலியாக. அங்கே பார்த்தீங்களா கைஸ், எனக்கு இன்னும் திரும்ப பயமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இவன் இருக்கான்ல, இவன் வீட்டே போகும்போது திடீர்னு ஏஞ்சி காலை பிடிச்சி அடிச்சிடறான். என்னடா பண்ணுறது, அவன் தான் சோலி முடிஞ்சின மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போக வேண்டியதுதான் கைஸ். நிறைய இடத்துல தேடியும் கிடைக்கவே இல்லை. ஓகே, இதுக்குள்ளே கைஸ் வெயிட் பண்ணுங்கள். அங்கே இன்னும் மின்னுக்குது, சரியில்லையே, என்ன வரும்? வச்சிச்சோ, எடுக்கும் போது ஏஞ்சிட போகிறான். சாவி கைஸ், நல்ல வேலை ஏஞ்சிக்கல. எவன் தானே தெரில, இப்படி பார்த்துன்னு இருக்கான் ஹாயா. வெயிட் பண்ணுங்கள், நம்ம கடைசியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கடைசியில் போய்ட்டு அங்கேருந்து ஒரு ரூமாக தான் வந்தனாலாம். எல்லா ரூமுக்கும் இதுதான் சாவியா? ஆமாங்க கைஸ், எல்லா ரூமுக்கும் இதுதான் சாவி. ஃபஸ்ட்டு இந்த ரூம் பார்ப்போம். இந்த ரூமில் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ரூமு கைஸ் இதான் கைஸ் எக்ஸிட்டு. அடங்க ஐயால் நல்ல வேலை கைஸ், நம்ம உடனே இந்த பக்கம் வந்தோம். தெரியாமல் நம்ம அந்த பக்கம் போயிருந்தோன்னா ஃபுல்லாக தேட்டு வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கணும். நம்ம இந்த பக்கமே வந்துருக்கலான்டான்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த இதுவில் என்ன பண்ணோன்னு தெரில. திடீர்னுட்டு ஒரு ரூம் என்னமோ இது மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்து வீடியோலலாம் பார்த்துருக்கேன், பிசி கேம்னு நினைக்கிறேன். பிசி கேம் இல்லை நார்மல் மொபைல் கேம் தானே தெரில. பேக் ரூம்ஸு அதில் வந்து இந்த மாதிரி இந்த சந்து மாதிரி இருக்குல்ல கைஸ், அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அது சேஃப் பிளேஸ் மாதிரி இருக்கும் கைஸ். அது மாதிரி தான் இங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி தான் இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துன்னு போவாங்க கைஸ். அந்த மாதிரி தான் இருக்கணும். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக பொறுமையாக பார்த்துனே போவோம். பொறுமை கடலிலும் பெரியது, ஆனால் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஓகேவா? ஓகே, ஒரு 2 வருஷம் அப்புறம் 2 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன் இது தேடி முடிகிறதுக்கே. கைஸ் எத்தனை தான் வச்சுட்டு பண்ணுங்கன்னு தெரியலையே, போயிட்டே இருக்குது போக போக. ஓகே, இன்னும் போவோம் தான் நினைக்கிறேன். போகிறதுக்குள்ள கண்டிப்பாக விடியறதுக்கு பல சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது தெரில, நிறைய ரூம் போயிட்டே இருக்குது கைஸ். இப்போது என்ன தான் பண்ணுறது? அது உண்மையிலே இருக்குமா, இல்லை அது பிசி கேமா, இல்லை மொபைல் கேம் தானா, இல்லை இதில் வரலையா? அதுதான் குழப்பமாக இருக்குது. ஆனால் நான் பார்த்துருக்கேன் கைஸ், எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், நான் பார்த்துருக்கேன் கைஸ். உண்மையிலேயே ஒரு ரூம்குள்ளே போனாங்க. ஏதோ சேனலில் பார்த்தேன், பட் மறந்துட்டேன் கைஸ். ஏதோ ஒன்று வர மாதிரியே இருக்குது பின்னாடி கைஸ். பேய் தோர்த்துது கைஸ். சச்சோ கைஸ், தோர்த்துது கைஸ். கத்தினே வருது கைஸ். கேட்குது, நல்லான்னு கேட்குது. உட்காந்துரும் அப்படியே கண்டுக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ சாவச்சிச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போது எந்த ரூமும் இதில் இல்லை. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓடினே இருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா பேய் இந்த பக்கம் தான் வருது. ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்த்து ஸ்ட்ரைட்டாக ஓடினே போனோன்னா டக்குன்னு நம்ம போகிற இடம் வந்துடும். ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி எக்ஸிட் ஆக வேண்டியது தான் கைஸ். நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஓகே, இப்போ சும்மா சுறா மாதிரி போயின்ட்டுருக்கோம். அதாவது செம்ம ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கோம். நம்ம இதே மாதிரி இதே ஸ்பீடில் போயிட்டு சும்மா எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி மாசாக வெளில போகிறோம். ஆனால் இன்னும் ஒரு லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் கூட ஏர் நடுவில் அந்த கம்பியில் போய் மாட்டிக்கிறேன் இந்த பையன். ஓகே, இப்போ நம்ம பார்த்துரும் வந்துட்டோமா, இல்லை இன்னும் போகணுமா? போயினே இருக்கு இன்ஃபினிட்டாக. என்னாச்சுன்னு தெரில. அப்படியே லூப்பிங்காக போயினே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். இன்னும் அது
டைம் அது என்ன சொல்லுவாங்க தெரில, எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்கள் கைஸ். என்ன கைஸ் இது நடுங்கொய்யால் கைஸ். இந்த மாதிரி நேரத்தில் தான் பார்க்கவும் பின்னாடி ஒரு பேய் வருதான்னு தெரில. வந்துச்சுன்னா அவள் தான் சீக்கிரமாக அப்படியே ஓடி போய்ட்டு நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சாகணும். ஓகே இங்கே திரும்புது கைஸ். ஓகே இதே மாதிரி போனால் இன்னொரு இடத்துல திரும்புமா? நான் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போய்ட்டு நம்ம திரும்பி ஆகணும். திரும்பணும் இல்லைனா எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணும் கைஸ். பின்னாடி அந்த மண்டியை ஓடி வந்துட்டுருப்பான்னு நினைத்து எங்கடா போனான் அந்த பையன், என்னை விட்டு போயிட்டானே. ஓகே கைஸ் எக்ஸிட்டாண்ட் வந்தாச்சு. என்னடா கைஸ் இது ஓகே திறந்துச்சு கைஸ். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலில் வந்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக மஞ்சள்னு இருக்குது. லெவல் 0ல் இருக்க மாதிரி இருக்கா, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். இந்த இடம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகே இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால கேக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். சூப்பரு. ஓகே ஆனால் கேக்கில் என்ன இதயத்தை வச்சுருக்காங்க நடுவில். யாரோட ஹார்ட்னு தெரில. ஹார்ட்டாக ஸ்ட்ராபெரியா என்ன கைஸ் இது வித்தியாசமாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு வேறு என்னது ஓகே இங்கே கிட்ட கிஃப்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். நம்ம இப்போ எக்ஸிட்டு தானே கண்டுபிடிக்கலாமா? ஓகே கைஸ் இங்கே என்னமோ ரத்தத்தை பூசி வச்சுருக்காங்க. ரெட் கலர் பெயிண்ட்டு கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெட் கலரில் வந்துருக்கு கைஸ். சூப்பரு நைஸு. இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு எக்ஸிட் தான் கண்டுபிடிக்கணும். நடுவில் இந்த பேய் மண்டியை வராமல் தான் சரி. இதுதான் எக்ஸிட்டா? சூப்பர். ரெட்டு கீ வேணுமா கைஸ்? ரெட்டு கீ அந்த கேக்குள்ளே மச்சு வச்சுருக்கானா? டே அவனை எத்தாங்கடா ரெட் கீ. அவன் வந்துட போகிறான்டா. அந்த இடத்துல யார் வருவான்னு தெரியல. அந்த குச்சி மட்டும் தான் எதிர்க்கு வந்துருந்தான். கிஃப்ட் வச்சுருக்காங்க. கிஃப்ட்டுக்குள்ளே நச்சிருக்கா? ஏன்டா எனக்குன்னு ஒரு கிஃப்ட் வச்சிங்கன்னா விளாட இருந்திருக்கேன். ஓகே பலூனை வச்சா வருமானு ஓகே பலூனை ஓட்டிக்க நான் ஊசி கொடுக்கடா வச்சு பாரு. சுச்சே கைஸ் நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஓகே வச்சு ஷோ கைஸ். இன்னும் மஞ்சள் கலர் மண்டியாக வராங்க கைஸ். இன்னும் குக்கி அந்த மாதிரி இருக்கான் அவன் பார்க்குறதுக்கு. மஞ்சள் மண்டியாக வரான். இப்போ அவங்ககிட்டேருந்து வேறு தப்பினாங்க கைஸ். இவன் வேறு நடுவில் மூச்சு வாங்கி நின்றுடுறாங்க கைஸ். இங்கே இன்னும் ஜொலிக்குது. ஓகே இந்த பச்சை கீ இருக்குது. இதை நம்ம எத்தனை இது எங்கே போகணுன்னு தெரில. இப்போ நமக்கு ரெட் கீ தான் கைஸ் வேணும். அங்கே பாருங்கள் பின்னாடியே தோற்றின்னு வரான் சாமியாக. நமக்கு ரெட் கீ தான் வேணும். ரெட் கீ கைஸ் இப்படி ஓடுறா கைஸ். ப்ரோ இங்கே எப்படி அவன் வந்தான்? எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து தாக்கிட்டான். ஓகே நம்மக்கிட்ட அந்த க்ரீன் கீ இருக்குது கைஸ். அதை எங்கே யூஸ் பண்ணேன்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள் எந்த இடம்னு தெரில. நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் க்ரீன் கீன்னு நினைக்கிறேன். தெரில கைஸ். இது நம்ம ஏற்கனவே வந்துடணும் கைஸ். சரி எதுக்கோ உள்ளே போய்ட்டு நம்ம இது உள்ள ரெட் கீ இருக்கான்னு தெரியும். அவன் இப்போவே வர ஆரம்பிச்சிட்டான் கைஸ். எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே தான் கைஸ் இருக்கான். இந்த இதுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்களா இவங்க மாதிரியே? இல்லை இவன் தான் மறைஞ்சு டெலிபோர்ட் ஆகி வரானான்னு தெரில. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இவன் தான் இருக்கான். அதுதான் கைஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே நம்ம இதுலேயே ஜெயிச்சிருவோமா இல்லை நெக்ஸ்ட் லெவல் போவோமா இல்லை என்னன்னு தெரில. பார்க்கலாம் காத்திருந்து. கொய்யால் இங்கே ரெட் கீ தான் கைஸ் காட்டுது. திறக்க முடியல கைஸ். ஓகே அவன் வேறு பின்னாடி தொத்தின்னு வரான். ஓடுறா கைப்புள்ள மூச்சு வாங்குறானே. என்ன கைஸ் அங்கே என்னமோ ஜொலிக்குது. இது வேறு பக்காவது கைஸ். என்னமோ ஜொலிக்குது கைஸ் அந்த பக்கம். வெயிட் பண்ணுங்க நம்ம டக்குன்னு போய் பார்த்துருவோம். ஓகே ரெட் கீ கைஸ் நல்ல வேலை எடுத்தாச்சு. கொண்டுட்டாங்க கைஸ். மறுபடியும் ரீஸ்பான் கிடையாதாங்க கைஸ். ஆடு பார்க்கணுமா? ஓகே கொடுத்தா என்ன ஆகுது பார்க்கலாம். கொடுறா அடி கொடுத்தா வர மாட்டேங்குது கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணோம். அப்போ நீங்களே சொல்லிட்டுங்க கைஸ் நம்ம வந்து இது ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா இல்லை இந்த லெவல்லேருந்தே பண்ணலாமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கூட வரும். கடைசி எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இதோட பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு ரேட்டிங் கொடுத்துட்டு போயிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது சஞ்சய்.